ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? நைட்டு 7:30 போல் ஃபிஷ் டேங்க் வந்து லைட்டை ஆன் பண்ணிவிட்டு CO2 செக் பண்ணுறது தான். லைவ் பிளான்ட் வச்சனாலே CO2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு இண்டிகேட்டர் CO2க்காக. இது ப்ளூ கலர் இருந்தால் CO2 தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே சிலிண்டர் ஆன் பண்ணிவிடுவேன். CO2 சிலிண்டர் தான். இதை ஆன் பண்ணோன்னே இது க்ரீனாக மாறும். அப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுதான் CO2 டிஃப்யூசரு. இதை ஆன் பண்ணிவிட்டு நான் நைட் டின்னருக்கு உளுந்து சட்னியும் தோசையும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சட்னிக்கு தேவையானலாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை வதக்கிற கேப்பில் வந்து காஞ்ச துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது உடனே மடித்தாதான், அதுவும் பேபி தூங்குகிற டயத்தில் இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்தா தான், எந்திரிச்சிட்டாங்கன்னா அதுவும் பார்க்க முடியாது. அதுவும் இந்த காஞ்ச துணியை உடனே மடிக்க கட்டி சோஃபாலேருந்து பெட்டுக்கு மாறும், பெட்லேருந்து சேருக்கு மாறும். இந்த மாதிரி ஒரு அலுப்பு வந்துடும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதனாலே உடனே மடித்து வச்சாச்சு. நான் ஃபிஷ் டேங்க் சம்மந்தமான வீடியோலாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தேவையானதும் வதங்கிடுச்சு. அதையும் ஆற வச்சாச்சு. பையன் வந்து தோசை வேணாமல் ஜாத்தர் ரொட்டி வேணுன்ட்டார். கீழே ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே போய் ஜாத்தர் ரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா சூடாக போட்டு கொடுப்பாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஆறு இருந்தால் அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எள்ளு உள்ளே வச்சுருப்பாங்க. அது சம்மந்தமான பேக் பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா சட்னியை ஆற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அரைச்சி தாளித்து விட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு சட்னி, உளுந்து சட்னி. நெக்ஸ்ட்டு தோசையை ஊற்றி நாங்கள் எங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இண்டிகேட்டர் வந்து மாறிடும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ CO2 ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.